Friends, next 3-mark question is energy losses in a transformer. So, transformer அப்படிங்கிறது ஒரு அதில் ஸ்டேஷ்னரியாக இருக்கக்கூடியது, ஒரே இடத்துல நிலையாக வச்சுருப்போம். ஸோ they do not have any moving parts. So its efficiency is higher than that of the rotating machines like generators. ஸோ ஜெனரேட்டர்ஸை கம்பேர் பண்ணும்போது ஜெனரேட்டர்ஸில் அந்த காயில்ஸ் என்ன ஆகிட்டே இருக்கும்னா ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும். அதனால் அது ரொட்டேட்டிங் மெஷின் அப்படின்னு சொல்லுவோம். டிரான்ஸ்ஃபார்மரில் எல்லா பார்ட்ஸும் ஸ்டேபிளாக இருக்கிறதுனால அதனுடைய எஃபிஷியன்சி வந்து இந்த ரொட்டேட்டிங் மெஷின்ஸ் லைக் ஜெனரேட்டரை காட்டிலும் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறான். ஸோ தெர் ஆர் மெனி ஃபேக்டர்ஸ் விச் லீட் டு எனர்ஜி லாஸஸ் இன் அ டிரான்ஸ்ஃபார்மர். ஸோ அதில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது கோர் லாஸ் ஆர் அயர்ன் லாஸ்னால் என்ன. அப்போ திஸ் லாஸ் டேக்ஸ் பிளேஸ் இன் த டிரான்ஸ்ஃபார்மர் கோர். டிரான்ஸ்ஃபார்மர் கோரில் ஏற்படக்கூடிய இந்த எனர்ஜி லாஸ்னால் அதுக்கு பேர் கோர் லாஸ் அப்படின்னு சொல்லுவோம், அல்லது அயர்ன் லாஸ். அது என்னென்ன அப்படின்னா ஹிஸ்டசிஸ் லாஸ் அண்டு எடி கரண்ட் லாஸ்ங்கிறது கோர் லாஸில் வரும். ஓகேவா, இதுக்கு பேர் அயர்ன் லாஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்போ இப்போ ஹிஸ்டசிஸ் லாஸ்னால் என்னது அப்படின்னு கேட்டோன்னா அல்டர்னேட்டிங் கரண்டில் இந்த மாதிரி பாசிட்டிவ் நெகட்டிவ்னா அந்த சைக்கிள்ஸ் மாறி மாறி வரும். அப்போ பாசிட்டிவ் சைக்கிள் வரும்போது இந்த கோர் என்னாகும்னா மேக்னெட்டாக மாறும். நெகட்டிவ் வரும்போது என்னாகும், டிமேக்னடைஸ் ஆகும். அப்போ மாறி மாறி வரும்போது த ரிப்பீட்டட் மேக்னடைசேஷன் அண்ட் டிமேக்னடைசேஷன் ஆஃப் த கோர். அப்போ இதில் என்ன ஏற்படும் அப்படின்னா there is continuous cycle of magnetization process. அப்போ மேக்னடைசேஷன் டிமேக்னடைசேஷன் ரிப்பீட்டாக ஏற்படுறதுனால there is some energy is lost, some form of energy is lost in the form of heat. அப்போ இந்த கோரில் ஹீட் உருவாகும். ஸோ திஸ் லாஸ் இஸ் கால்டு ஹிஸ்டசிஸ் லாஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இதை மினிமம் பண்ணுறதுக்கு இந்த ஹிஸ்டசிஸ் லாஸை நம்ம மினிமைஸ் பண்ணுறதுக்கு என்ன யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு கேட்டோன்னா தட் இஸ் சிலிக்கன் ஸ்டீல் அப்படின்னு ஒரு அலாயை யூஸ் பண்ணுறோம். தட் இஸ் த ஸ்டீல் ஆஃப் ஹை சிலிக்கன் கண்டென்ட் இன் மேக்கிங் டிரான்ஸ்ஃபார்மர் கோர் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா, இங்கே சொல்லியிருக்கான் பார்த்துங்க. ஸோ ஹிஸ்டசிஸ் லாஸ் இஸ் மினிமைஸ்டு பை யூஸிங் steel of high silicon content in making transformer core. அடுத்து வந்து எடி கரண்ட் லாஸ்னா என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இந்த அல்டர்னேட்டிங் கரண்ட் உள்ளே வரும்போது என்ன ஆகுது அப்படின்னு கேட்டோன்னா இங்கே வந்து ஃப்ளக்ஸ் வந்து கண்டினியூவாக சேஞ்ச் ஆகுது. அப்போ இதில் ஃப்ளக்ஸ் கண்டினியூவாக சேஞ்ச் ஆகும்போது இந்த கோரில் என்ன ஃபார்ம் ஆயிரும், தெர் இஸ் எடி கரண்ட். எடி கரண்ட்னா இந்த மாதிரி க்ளோஸ்டு லூப்பாக க்ளோஸ்டு சைக்கிளாக அது ஃப்ளோ ஆகும். அப்போ இது என்ன பண்ணோம் அப்படின்னா விச் ப்ரொடியூஸ் ஹீட். அப்போ இந்த இதில் என்ன ப்ரொடியூஸ் ஆகும் அப்படின்னா இந்த எடி கரண்ட் ஃபார்ம் ஆகி இந்த மாதிரி க்ளோஸ்டு பாத்தில் ஃப்ளோ ஆகும். அப்போ இந்த மெட்டீரியல் என்னாகும் அப்படின்னா ஹீட் ஆகும் டியூ டு திஸ் ஃபார்மேஷன் ஆஃப் எடி கரண்ட். அப்போ எடி கரண்ட்னால இதில் ஒரு எனர்ஜி லாஸ் ஆகும். திஸ் இஸ் கால்டு எடி கரண்ட் லாஸ். அப்போ ஹிஸ்டசிஸ் லாஸும் சரி எடி கரண்ட் லாஸும் சரி இந்த கோரில் நடக்கிறதுனால இதுக்கு பேர் கோர் லாஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ there is energy loss due to the flow of eddy current. This is called eddy current loss, which is minimized by using very thin laminated transformer core. அந்த கோரை நம்ம எப்படி வச்சுருக்கிறத சொன்னோம், சின்ன சின்ன ஸ்லைட்ஸாக நம்ம வச்சுருக்கோமா, அப்படி வச்சா இந்த கண்டினியூஷன் கிடைக்காது. அப்போ நம்மளுக்கு வந்து இந்த எடி கரண்ட் ஏற்படுறது குறைக்கப்படும் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து வந்து வாட் இஸ் மீன் பை காப்பர் லாஸ் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ இந்த டிரான்ஸ்ஃபார்மர் வைண்டிங் ஹேஸ் சம் எலக்ட்ரிக்கல் ரெசிஸ்டன்ஸ். ஏன்னா காயிலை தானே ஓன் பண்ணி வச்சுருக்கோம். அப்போ ஜென்ரலாக வந்து நம்மளுக்கு வந்து என்ன தெரியும், இந்த ஜூல்ஸ் லா ஆஃப் ஹீட்டிங் நம்ம 10th 12th படிச்சிட்டோம் செகண்ட் லெசனில். ஜூல்ஸ் லா ஆஃப் ஹீட்டிங் வந்து நம்மளுக்கு தெரியும். அதாவது ஒரு வயரில் கரண்ட் ஃப்ளோ ஆகும்போது அதில் என்ன ப்ரொடியூஸ் ஆகும், ஹீட் ப்ரொடியூஸ் ஆகும். தட் இஸ் I square R. That is, this is energy I square RT.
இங்கே பர் செகண்ட் அப்படிங்கிறதுனால I ஸ்கொயர் ஆர்ங்கிற அளவுக்கு அங்கே லாஸ் ஆகும். ஓகேவா? அப்போ when the current is flow in both primary and secondary turns, say there is some energy is dissipated due to Joule's heating. This loss is called copper loss. அப்போ இதை குறைக்கணும்னா என்ன பண்ணணும்? அப்போ ரெசிஸ்டன்ஸ் குறைக்கணும்னா என்ன ஆகும்? ஏன்னா ரெசிஸ்டன்ஸ் செகண்ட் லெசன் கான்செப்ட் தான். ரெசிஸ்டன்ஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் எல், இன்வர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு ஏரியாவா. அப்போ அந்த ஒயரோடைய திக்னஸ் வந்து எப்படி இருக்கணும்? அந்த மாதிரி லார்ஜாக இருக்கணும். தட் இஸ் வி இன்க்ரீஸ் த டயாமீட்டர் ஆஃப் த ஒயர் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ விச் இஸ் மினிமைஸ்டு பை யூஸிங் ஒயர்ஸ் ஆஃப் லார்ஜர் டயாமீட்டர். அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஃப்ளக்ஸ் லீக்கேஜ் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இதில் அல்டர்னேட்டிங் கரண்ட் ஃப்ளோ ஆகும்போது there is flux created around the primary coil. If the flux in primary is not completely linked with the secondary, அப்போ இதில் ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய ஃப்ளக்ஸ் கம்ப்ளீட்டாக இதில் லிங்க் ஆகலைன்னா there is some loss in flux. அப்போ ஃப்ளக்ஸ் என்னாகும்? லாஸ் ஆகும். ஓகேவா? அப்படி லாஸ் ஆகுறத தடுக்கிறதுக்கு இந்த ஃப்ளக்ஸ் லாஸை மினிமைஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ண சொல்கிறான்னா, இந்த காயில் இப்படி தனித்தனியாக வைக்க வேணாம். த போத் காயில் இஸ் ஓன் ஒன் ஓவர் அதர், ஒன்று மேலே ஒன்று ஓன் பண்ணிருங்க அப்படிங்கிறத சொல்கிறான். ஸோ எனர்ஜி லாஸ் டியூ டு திஸ் ஃப்ளக்ஸ் லீக்கேஜ் இஸ் மினிமைஸ்டு பை வைண்டிங் காயில்ஸ் ஒன் ஓவர் த அதர் அப்படின்னு சொல்கிறான். ஸோ இந்த 3 லாஸையும் நல்லா படிச்சுக்கணும். இது ஒரு 3 மார்க் கேட்டகரியில் நம்மளுக்கு கேட்பாங்க.